திறந்து பேசுகிற, ஊழியக்காரனுக்கு விரோதமாக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிற, காணிக்க விஷயத்தில் தப்பு பண்ணுற, சபைக்கு வருகிற விஷயத்தில் தப்பு பண்ணுற, இப்படி பல காரியங்களை நீ கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் செய்து கொண்டு இருக்கிற. ஆனாலும் நீ யாராக இருக்கிற? கிறிஸ்தவர்களாக இருக்கிற. இன்னைக்கு உலகத்தில் பாருங்கள், யூடியூப்பில் பாருங்கள், எல்லா பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக, எல்லா ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக என்ன செய்த ஒரு கூட்டம் வீடியோ போடுது, விமர்சனம் பண்ணுது, அவர்களுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறது, அவர்களை குறை சொல்லுது, அவர்களை அவமானப்படுத்துகிறது, அவர்களை அசிங்கப்படுத்துகிறது, அவர்களுடைய எந்தெந்த விதத்தில் அவர்களை குறை சொல்லி தாழ்த்த முடியுமோ அப்படியெல்லாம் அவர்களை விமர்சனம் பண்ணி வீடியோ போட்டு அதில் இன்னைக்கு சந்தோஷத்தை காணுங்கிற கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் உண்டு. அல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? தேவனுடைய காரியங்களுக்கும் சாத்தானுடைய காரியங்களுக்கு ரெண்டு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கலாம். தேவன் ஆதியாகமத்திலிருந்து நீ வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லா மனிதர்களும் தேவன் பயன்படுத்தின எந்தெந்த மனிதர்கள் தேவனுடைய வேதத்தில் யாரெல்லாம் கர்த்தர் பயன்படுத்தினாரோ அந்த ரெண்டு மனிதர்களுடைய, எல்லா மனிதர்களுடைய அந்த ரெண்டு பகுதி வாழ்க்கையும் கர்த்தர் வெளிப்படுத்தியிருப்பார் பைபிளில். இப்போ உதாரணத்துக்கு ஆபிரகாம் இருக்கிறான் என்று சொன்னால், ஆபிரகாமுடைய குறைகளையும் சொல்லியிருப்பார், நிறைகளையும் சொல்லியிருப்பார். எலியாவின் குறைகளையும் சொல்லியிருப்பார், நிறைகளையும் சொல்லியிருப்பார். யாக்கோபுடைய குறைகளும் இருக்கும், நிறைகளும் இருக்கும். தாவீதினுடைய குறைகளும் இருக்கும், நிறைகளும் இருக்கும். 12 அப்போஸ்தலருடைய குறைகளும் இருக்கும், நிறைகளும் இருக்கும். அதை காண்பித்தது தான் வேதாகமோ. அதை கொண்டு வந்து நமக்கு விளக்கம் கொடுத்தவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அதை வெளிப்படுத்தி பேசினவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவர் கண் சாடையா, முகசாடையா, முகஸ்துதிக்காக பட்சபாதம் உள்ளவர்களா, ஒருத்தர்களை அவங்களுடைய நல்ல வாழ்க்கையை மட்டும் காண்பிச்சுட்டு அவருடைய தீமையான வாழ்க்கையை நமக்கு காண்பிக்காம இல்லை. தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தாலும் கூட அவனுடைய நல்ல பகுதியையும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கார்? வேதத்தில் எழுதி இருக்கிறாரு. அவன் மோசமான பாவத்தின் பகுதிகளையும் கூட என்ன பண்ணியிருக்காரு? எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவன் எங்கே தப்பு பண்ணா, எங்கே விழுந்தான், எங்கே துரோகம் பண்ணா, எங்கே கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானது செய்து பயப்படாமல் போனான் என்பதை கர்த்தர் எழுதி பதிவு பண்ணி தான் வச்சிருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கு யூடியூப்பில் பதிவு பண்ணுறவங்க நீங்கள் பாருங்கள், ஒரு ஊழியக்காரனை பற்றி பேசுகிறாங்கன்னு சொன்னால் எதை மட்டும் தான் பேசுவாங்க? அவர்களிடத்தில் எதை கண்டுபிடிச்ச, எந்த கெட்ட காரியத்தை கண்டுபிடிச்சாங்களோ அதை மட்டும்தான் வீடியோ போடுவாங்க. அவங்ககிட்ட இருக்கிற நல்ல குணத்தை என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க செய்த நல்ல ஊழியங்களை என்ன செய்ய மாட்டாங்க, வீடியோ போட மாட்டாங்க. என்னைக்காவது அப்படி போட்டு பார்த்துக்கிறீங்களா? அப்படி போட்டு கொண்டு இருக்கிற அந்த சேனலில் அந்த ஊழியக்காரனை குறித்த நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் ரெண்டும் கலந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படின்னா அந்த ஊழியக்காரர்கள் நல்ல விஷயத்தை தமிழ்நாட்டில், உலகத்தில் தேவனுக்காக எந்த காரியத்தையும் செய்து ஈடுபடவில்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு அவர்கள் அந்த ஒரு பகுதியை மட்டும் என்ன செய்கிறாங்க, இந்த ஊழியக்காரங்க எங்கெல்லாம் விழுந்து போகிறாங்களோ, இந்த கிறிஸ்தவர்கள் எங்கெல்லாம் விழுந்து போகிறாங்களோ, அவர்கள் எங்கெல்லாம் வந்து வீக்னஸாக இருக்கிறாங்களோ அந்த பகுதியை மட்டுமே என்ன செய்கிறாங்க, பேசி 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 பேசி. அப்போ இந்த ஆவி, இது யாருடைய ஆவி? இது சாத்தானிடம் இருந்து வந்த ஆவி. ஏன்னா தேவனுடைய பரிசுத்த ஆவியானவராக இருந்தா அவர்களிடத்தில் இருக்கிற குறைகளையும் சுட்டி காட்டும், அவரிடத்தில் இருக்கிற நிறைகளையும் சுட்டி காட்டும். அதை நம்ம வெளிப்படுத்தின விசேஷ 7 சபைகளை குறித்த காரியத்தில் நம்ம அதை நன்றாய் பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் எபேசு சபை முதற்கொண்டு லவோதிக்கேயா சபை வரைக்கும் 7 சபைகளுக்கும் கர்த்தர் என்ன சொல்றாரு? அவரிடத்துல நல்ல காரியத்தையும் மெச்சிக்கொள்கிறார். அதே சமயத்தில் அவரிடத்துல இருக்கிற உலக தீமையான காரியத்தை, அவரிடத்துல இருக்கிற குறைகளை என்ன செய்யறாரு? வெளிப்படுத்தி பேசுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அவங்க கிட்ட இருக்கிற முதல்ல நல்ல விஷயத்தை ஃபுல்லா சொல்றாரு. சொல்லிட்டு பிறகு என்ன பண்றாரு? அவங்க கிட்ட இருக்கிற குறைகளை சுட்டி காண்பிக்கிறாரு. இதுதான் யாருடைய பார்வை? யாருடைய ஆவி? தேவனுடைய ஆவி, தேவனுடைய பார்வை. அல்லேலூயா. உங்களுக்கும் கூட தேவனுடைய ஆவி இருக்கும் என்று சொன்னால் இந்த 2 பகுதியுமே நீங்க பார்ப்பீங்க. எந்த மனுஷங்கிட்டையுமே இந்த 2 பகுதி நீங்க பார்ப்பீங்க. உங்க சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, உலகத்து ஜனங்களா இருந்தாலும் சரி, இல்லை நம்மளுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, அல்லது கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற காரியமா இருந்தாலும் சரி, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற காரியமா இருந்தாலும் சரி, ஒரு மனுஷன்
எப்பவுமே அந்த குறைய மட்டுமே பார்த்து கொண்டு வராங்கன்னா அவர்கள் சாத்தானுடைய ஆவியினால நடத்தப்படுகிறார்கள், சாத்தானுடைய ஞானத்தினால நடத்தப்படுகிறார்கள். அல்லேலூயா. உதாரணத்துக்கு உங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தவங்களை பாக்குறீங்க, அவங்க கிட்ட இருக்கிற குறைகளை மட்டுமே பார்த்து 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 பேசுறீங்கன்னா நீங்கள் சாத்தானுடைய ஆவியினால நடத்தப்படுகிறீங்கன்னு அர்த்தம். இன்னொரு பகுதி இருக்கிறது, அவரிடத்துல நல்ல குணமும் இருக்கிறது, நல்ல செயலும் இருக்கிறது, நல்ல காரியமும் அவங்ககிட்ட காணப்படுகிறது, நல்ல நிறைய காரியங்கள் நல்ல விஷயங்கள் செய்திருக்கிறாங்க. அப்போ இதையும் நீ பார்த்து அதையும் நீ கண்டறிகிற என்று சொன்னால் அங்கதான் நீ தெளிந்த புத்தியுள்ள சரியான பாதையில் நீ ஜீவிக்கிறேன்னு அர்த்தம். அவங்கள சரியான விதத்தில் புரிந்து கொண்டு அவர்களோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறன்னு அர்த்தம். ஒரு கணவன் ஒரு மனைவியை பார்க்குறாங்கன்னா எப்போ பார்த்தாலும் எரிச்சலாகவே, பொறாமையாகவே, கோபமாகவே, குறையாவே பார்க்குறாங்கன்னா அவங்க தப்பான ரூட்டில் ஜீவிக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க வாழ்க்கைக்கு எடுத்துருவாங்க. ஒரு மனைவி தன் புருஷனை எப்பவுமே அந்த குறை பார்வையோடு பார்க்குறாங்கன்னா அவங்க வாழ்க்கையை அவங்க கையால் என்ன பண்ணிக்குவாங்க, கெடுத்து நாசமாக்கி கொள்வாங்க. அப்போ ஒரு கணவன் தன் புருஷனை எப்படி பார்க்க கற்றுக்கொள்ளணும்னா 2 பார்வையும் இருக்கணும். தான் புருஷன் செய்கிற குறைகளையும் தெரிஞ்சிருக்கணும், நிறைகளும் தெரிஞ்சிருக்கணும். அப்படி யாராவது இருக்கா? பார்க்குறீங்களா அந்த மாதிரி பார்வை? ஒரு புருஷனுக்கு தன் மனைவி கிட்ட இருக்கிற குறைகளும் தெரிஞ்சிருக்கணும், நிறைகளும் தெரிஞ்சிருக்கணும். இந்த 2த்தையும் பேலன்ஸ் பண்ணி பார்க்கிற பார்வை தான் ஆரோக்கியமான பார்வை. அதுதான் தேவன் ஞானத்தில் வருகிற பார்வை. ஒருத்தவங்களை பிடிக்கல என்பதற்காக அவங்க செய்கிற எல்லா காரியத்தையுமே நாம் டிஸ்கரேஜ் பண்ணி எதுக்கு எடுத்தாலும் அவங்கள குறை சொல்லி அப்படியே அவங்கள ஓரம் கட்டுறது அது தேவனுடைய பார்வையும் கிடையாது, அது தேவனுடைய ஞானமும் கிடையாது. அதுதான் இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கிற பார்வை. உலகத்தின் மனிதர்களை இன்னைக்கு கிறிஸ்தவர்களை குறை சொல்கிறாங்க, ஊழியக்காரர்களை குறை சொல்கிறாங்க, சபையை குறை சொல்கிறாங்க, ஊழியத்தை குறை சொல்கிறாங்க. சொல்லு, ரைட்டு, தப்பு இல்லை. ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு காரியம் இருக்குது, எதையும் பார்க்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் சபைகளை பார்த்த பார்வை எப்படி இருக்குது? தாவீதை பார்த்த பார்வை எப்படி இருக்குது? எலியாவை பார்த்த பார்வை எப்படி இருக்குது? அப்போஸ்தலனாகிய பேதுருவை எப்படி பார்த்தாரு? அவனுடைய இன்னொரு பகுதியை எப்படி பார்த்தாரு? ஒரு முறை பேதுருவை என்ன பண்றாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இதை உனக்கு மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தல, என் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினாருன்னா அவனுடைய வெளிப்பாடுகளை குறித்து அவனை பேசுகிறார், மெச்சுக்கொள்றாரு. அடுத்த கணமே மறுகணமே என்ன செய்யறான், அவர் பிசாசுக்கு இடம் கொடுத்து மிஸ்டேக் பண்றான். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, அவனை கடிந்து கொள்ள, எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்னு அவனை கடிந்து கொள்றாரு. அப்போ இப்படி பேதுருவை முதற்கொண்டு அவர் பார்க்கிற பார்வை எப்படி இருந்தது? எங்கே விழுந்து போறான், எங்கே எழுந்து நிற்கிறான், இதையும் பார்த்தாரு. நமக்கு அதை வெளிப்படுத்தி எழுதியும் வைத்திருக்கிறார். இது பேதுருக்கு மட்டுமல்ல, வேதாகமத்தில் கர்த்தர் பயன்படுத்தி வந்த எல்லா பாத்திரவான்களுக்கும் எல்லா குடும்பத்தில் உள்ள காரியத்தையும் கர்த்தர் அவருடைய நிறைகளையும் நமக்கு எழுதியிருக்கிறார், குறைகளையும் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஞானம் உனக்கு இருக்கும் என்று சொன்னால் நீ ஒரு காரியத்தை குறித்து பேசுவதற்கு நீ என்ன பண்ணுவே? பயப்படுவே. ஒரு பாவத்தை செய்வதற்கு நீ பயப்படுவே. அப்போ உனக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறது என்று சொன்னால் அங்கே தான் நீ கரெக்டான பாதையில் போகிறன்னு அர்த்தம். மற்றபடி நீ பாட்டு பாடுறத வச்சு தீர்மானிக்க முடியாது, நீ ஜெபிக்கிறத வச்சுலாம் தீர்மானிக்க முடியாது, நீ வேதம் வாசிக்கிறத வச்சுலாம் தீர்மானிக்க முடியாது, நீ காணிக்க போடுறத வச்சுலாம் தீர்மானிக்க முடியாது. அல்லேலூயா. நீ ஆவியில் நிரம்புறத வச்சுலாம் தீர்மானிக்க முடியாது, அந்நிய பாஷை பேசுறதில் வச்சுலாம் தீர்மானிக்க முடியாது. நிறைய பேர் இன்னைக்கு சபைகளில் கூட்டத்தில் பாருங்கள், கிறிஸ்துவ கூட்டத்தில் மீட்டிங்கில் பயங்கரமாக அந்நிய பாஷை பேசுகிறாங்க. அதை வச்சு அவங்க கரெக்டான பாதையில் போகிறாங்கன்னு அர்த்தமா? அல்லேலூயா. நிறைய பேர் இன்னும் சொல்ல போனால் பிரசங்கம் பண்ணுறதை வச்சு கூட கணக்கு பண்ண முடியாது. இவங்க சூப்பராக பிரசங்கம் பண்ணுறாங்க, இவங்க பக்காவாக பிரசங்கம் பண்ணுறாங்க, இவங்க நல்ல அழகாக பிரசங்கம் பண்ணுறாங்க, ஆழமாக, அதை வச்சுலாம் கணக்கு பண்ண முடியாது. அதை வச்சுலாம் அவங்க கரெக்டான பாதையில் போகிறாங்கன்றதை கணக்கு பண்ண முடியாது. அல்லேலூயா. ஒரு மனுஷன், ஒரு கிறிஸ்தவனோ, ஒரு ஊழியக்காரனோ, ஒரு ஊழியக்காரியோ, ஒரு கிறிஸ்தவனோ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவரிடத்துல காணப்படுது பாருங்க, அங்கேதான் அவங்க கரெக்டான பாதையில் போறாங்கன்றத தீர்மானிக்க முடியும். வாசிங்க யோபு 1:1. ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். சில பேருக்கு என்ன நினைப்பு அப்படின்னா,
நமக்கு நிறைய பொருளாதாரம், பணம், வருமானம், ஆசீர்வாதம் இதெல்லாம் நிறைய இருக்குல்ல. அதனால நம்ம எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு. கர்த்தர் நம்ம மேல பிரியம் இல்லாமலே நம்மளை ஆசீர்வதிச்சிருக்காரு. அதனால நம்ம கரெக்டான பாதையில தான் போறோம் அப்படின்னு நிறைய பேருடைய திருப்தி, அவங்களுடைய எண்ணங்கள். எப்படி? வீடு வாசலுக்கு நிறைய ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் நிறைய இருக்குதுல்ல, நன்மைகள் நிறைய நிரம்புதில்ல. அதை வச்சு அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, நம்மளை ஆண்டவர் இவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்காருல, அப்போ நம்ம கரெக்டான பாதையில் தான் போகிறோம் அப்படின்றது அவங்களுடைய எண்ணங்கள். அல்லேலூயா. சில பேருடைய எண்ணங்கள் என்னன்னு கேட்டால், நம்ம நல்லா ஜெபிக்கிறோம், ஜெபிச்ச உடனே நம்ம கர்த்தர் பதில் கொடுக்குறாருல, நம்ம கேட்குற ஜெபத்தில் கேட்கறதுக்கெல்லாம் பதில் கொடுக்குறாருல, அப்போ நம்ம கரெக்டான பாதையில் தான் போகிறோம் அப்படின்றது அவங்களுடைய எண்ணம். அல்லேலூயா. சிம்சோன் அவன் எப்பெல்லாம் யுத்தம் பண்ணானோ, எப்பெல்லாம் அவன் செய்த காரியத்தை நடப்பித்தானோ, அப்பெல்லாம் ஆவியானவர் அவனுக்கு உதவி செஞ்சாரா இல்லையா? ஆனா அவன் எங்கெல்லாம் போயிட்டு இருந்தான்? சோரஸ்திரி, தெலீலாள், வேசி, அவன் போற இடம் பூரா தப்பான இடம் தான். தெலீலாள் மடியில படுத்துக்கிட்டு இருக்கிறான். தெலீலாள் சொல்றா, சிம்சோனே பெலிஸ்தர் உன் மேலே வந்துட்டாங்கன்றா. உடனே அவன் எழுந்திருக்கிறான். அவன் கட்டி வச்சிருந்த கயிறு எல்லாத்தையும் என்ன பண்ணுறான், அப்படி ஒரு நூல் போல் அறுத்து போட்டு போயினே இருக்கிறான். படுத்து கொண்டிருந்த இடம் எங்க? விபச்சார ஸ்திரீ, ஒரு தவறான ஒரு ஸ்திரீ மடியில் படுத்துட்டு இருக்கிறான். ஆனால் அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு யார் உதவி செய்கிறாரு? ஆவியானவர் உதவி செய்கிறார். அந்த நூல் எல்லாம், அந்த கயிறு எல்லாம், அந்த அகனினார் கயிறு, அந்த பச்சை கயிறு, இன்னும் பலவிதமான எல்லாத்தையும் போட்டு அவனை ட்ரை பண்ணி பார்க்குறா, கட்டி வச்சு பார்க்குறா. அது எல்லாத்தையும் அவன் தகர்த்து போட்டு அறுத்து போட்டு போகிறானே. அப்போல்லாம் அவன் எந்த பலத்தில் எழுந்து ஓடினான்? பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தில் தான் ஓடினான். அப்போ ஆனால் அவன் படுத்து கொண்டிருந்த இடம் எங்கே? ஒரு தெலீலாள் மடியில், ஒரு சோர ஸ்திரீனுடைய மடியில், ஒரு விபச்சார ஸ்திரீனுடைய மடியில். அப்போ படுத்து கொண்டிருந்த இடம் விபச்சார ஸ்திரீனுடைய இடம். ஆனால் அங்கே உதவி செய்தது யாருடைய ஆவி? கர்த்தருடைய ஆவி. அல்லேலூயா. இப்போ நீ நிறைய பேர் என்ன நினைப்புன்னா, நம்ம சரியாக நம்ம ஜபத்துக்கெல்லாம் பதில் கிடைக்குதுல்ல, அப்போ நம்ம கரெக்டாக தான் போயின்னு இருக்கிறோம் அப்படின்னு நினைப்பு. உன் ஜபத்துக்கெல்லாம் பதில் தராருன்றதுக்காக நீ கரெக்டான ஜீவியத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கன்னு அர்த்தம் கிடையாது. நீ நல்லா பாடுற, நல்லா அந்நிய பாஷை பேசுகிற, நல்லா ஆவியில் நிரம்புற, ஊழியத்தில் நிறைய இடங்களில் பார்க்கலாம், மீட்டிங்கில் பார்க்கலாம். அப்படி பாட்டு பாட ஆரம்பித்த உடனே என்ன பண்ணிவிடுவாங்க? ஆவியில் நிரம்பி, அவங்களுடைய பார்வையில் ஆவியில் நிரம்பி அந்த அந்த அறையை முழுக்க உருண்டு புரண்டு இருக்கிற எல்லார் மேலேயும் விழுந்து எழுந்து அப்படி நிரம்பிடுவாங்க. அல்லேலூயா. அவங்க நினச்சுக்கிறாங்க நம்ம கரெக்டான பாதையில் தான் போயின்னு இருக்கிறோம். வேதாகமத்தில் அந்நிய அக்கினியை உள்ள கொண்டு வந்தாங்கன்ற சரித்திரம் இருக்கிறது. தேவனுடைய அக்கினி அல்லாமல் அந்நிய அக்கினியை உள்ள கொண்டு வந்தாங்கன்னு இருக்கிறது. அப்போ அந்நிய பாஷை என்பது தேவனால் வருகிற பாஷைன்னு ஒன்று இருக்கிறது. ஆவியில் நிரம்புறது தேவனால் நிரம்புற காரியம்னு ஒன்று இருக்கிறது. இன்னொரு விதத்தில் பார்த்தோன்னா பிசாசு கொடுக்குற அந்நிய பாஷைன்னு ஒன்று இருக்கிறது, பிசாசு கொடுக்குற ஆவி நிரம்புதல்னு ஒன்று இருக்கிறது. அப்போ இதை வச்செல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது? ஜெபிக்கிறத வச்சோ, பிரசங்கம் பண்ணுறத வச்சோ, ஊழியம் செய்கிறத வச்சோ, அவங்க காணிக்கை போடுறத வச்சோ, இதிலெல்லாம் நம்ம இதை மட்டும் மேலோட்டமாக பார்த்து, சில பேருக்கு தனக்கு நிறைய வெளிப்பாடு வரும்ல, அதை வச்சு அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க? நம்ம கரெக்டான பாதையில் தான் போயிட்டு இருக்கிறோம், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ நம்ம கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, வெளிப்பாடு கிடைக்கிறதுனால. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் கரெக்டான பாதையில் நம்ம போகிறோம் என்பதற்கு இதெல்லாம் அறிகுறி கிடையாது. ஒரு மனிதன் உனக்கு சத்தியம் தெரிஞ்சிருக்குதோ தெரியலையோ, ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்ககிட்ட காணப்படுது பாரு, அங்கே தான் நீ கரெக்டான பாதையில் போகிற, அங்கே தான் நீ மேசியாவை கண்டுபிடிக்க முடியும், அங்கே தான் நீ ரட்சிப்பை அடைய முடியும், அங்கே தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நீ அண்டிக் கொண்டு அழிவுக்கு தப்ப முடியும், அங்கே தான் நீ நித்திய ஜீவனுக்குள்ளே சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்ததுனால நம்ம கரெக்டாக போயிட்டு வந்துட்டு அர்த்தம் கிடையாது. நம்ம ஆண்டவருக்குள்ளே வந்துட்டோம் என்பதற்காக கரெக்டான பாதையில் வந்துட்டோம் என்பது கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு எல்லா விஷயத்திலையும் நீ கர்த்தருக்கு பயப்படுற, ஜபம் பண்ணுற விஷயத்தில் நீ கர்த்தருக்கு பயப்படுறியா? உன் ஜப காரியத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா? அங்கே தான் உன் ஜப ஞானம் கரெக்டான ஞானம். நீ ஆராதனை விஷயத்தில் இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, ஆராதனையில் கண்ணை மூடுறது கிடையாது.
எல்லாரும் கண்ணை மூடிட்டு ஆராதனை பண்ணாலும் இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கண்ணை திறந்து அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, சுற்றி 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 பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இங்கே எங்கே இருக்குது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்? எல்லாரும் வாயை திறந்து பாடுவாங்க, இவங்க பாடவே மாட்டாங்க, நமக்கு என்ன அப்படின்னு. எல்லாரும் பயபக்தியாக உட்காந்துட்டு இருப்பாங்க செல் ஆஃப் பண்ணிட்டு. ஆனால் இவங்க மட்டும் செல் ஆஃப் பண்ணவே மாட்டாங்க, செல்லு குறுக்கும் நெடுக்கும் உள்ளேயும் வெளியிலையும் வச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு கால் எடுத்துன்னு போய் வெளியில் பேசுவாங்க, மறுபடியும் உள்ளே வருவாங்க, திடீர்னு அப்புறம் போவாங்க வருவாங்க. நீ கர்த்தருடைய வார்த்தையும் அசட்டை பண்ணுற, சபையும் அசட்டை பண்ணுற, கிறிஸ்துவையும் அசட்டை பண்ணுற. நீ எங்கே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்ககிட்ட எங்கே இருக்குது? அப்போ நீ எப்படி கரெக்டான பாதையில் போகிறது எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நீ சபைக்கு வந்துட்ட என்பதற்காக நீ கிறிஸ்துவத்தில் கரெக்டான பாதையில் போற என்பது அர்த்தம் கிடையாது. நீ சபைக்கு வந்த பிறகு உங்ககிட்ட கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் என்று சொன்னால், வந்து உள்ள நுழைஞ்ச உடனே உன் செல்லுகளெல்லாம் என்ன பண்ணிடுவேன், ஆஃப் பண்ணி வச்சிருவே. தேவைக்கு மட்டும் வேணா செல்லை பயன்படுத்து. ஒரு பாட்டு பாடுறதுக்கா இல்லை ஒரு வசனத்துக்காக எடுத்து பயன்படுத்து. சபையில் ஃபோன் பேசுறதுக்கு என்ன பண்ணக்கூடாது, எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இன்னொரு காரியத்துக்கு பயன்படுத்தலாம். என்ன அப்படின்னா, நீங்கள் சபைக்கு முதல்ல வந்துடுவீங்க, உங்களுக்கு பிறகு இன்னொருத்தவங்க யாரோ வருவாங்க, அவங்களுக்கு சபை எங்கே இருக்குது எப்படின்னு தெரியாது. அப்போ அவங்களுக்கு நீ தான் என்ன பண்ணி ஆக வேண்டியதாக இருக்கும், வழி சொல்ல வேண்டியதாக இருக்கும். எங்கே வந்து இறங்கணும், எங்கே ஏறணும், எங்கே பஸ் நிற்கும், எந்த ஸ்டாப்பிங்கில் இறங்கணும், சர்ச்சு எங்கே இருக்குது, எந்த வழியாக வரணும், இந்த டீட்டெயிலாம் நீ தான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கும். அப்போ அது நிமித்தம் அவங்க உனக்கு ஃபோன் போட்டாங்கன்னா என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும், கொஞ்சம் அதை எடுத்து அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி தேவனுடைய நியாயமான காரியத்துக்கு பயன்படுத்தலாம். சும்மாவே உலகத்தின் காரியங்களுக்கும் உலகத்தினுடைய செய்கைக்கும் நீ உள்ளே கொண்டாந்து செல்லை வச்சுட்டு ஒரு தடவை பேசணுமா விட்டமான்னு இல்லாமல் அந்த சபை முடிகிற வரைக்கும் நீ செல்லை வச்சு நோண்டினுக்கிறன்னா, நீ கிறிஸ்தவனா இருந்தும் நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உன்னிடத்தில் இல்லாமல் போனபடினால நீ தவறான பாதையில் ஜீவித்து கொண்டிருக்கிறன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது சொன்னால் ஆராதனை விஷயத்தில் அநியாயம் பண்ண மாட்டே. நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் என்று சொன்னால் திருவிருந்து காரியத்தில் நீ அநியாயம் செய்ய மாட்டே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொன்னால் நீ காணிக்கையோ தசம பாகமோ கர்த்தருக்கு செய்கிற காரியமோ ஆண்டவருடைய ஆலயத்துக்கு செய்கிற காரியத்திலையோ நீ துணிகரம் கொள்ள மாட்டே. அல்லேலூயா. ஒரு முறை தாவீது என்ன செய்தான், கர்த்தருக்காக ஆடி பாடி வந்தான். தெருவில் பெட்டியை சுமந்து கொண்டு வரும்போது, பெட்டியை எடுத்துக்கொண்டு வரும்போது தாவீது என்ன செய்தான், ஆடி பாடி துதிச்சு கொண்டு வந்தான். அது அவன் மனைவி மீகால் என்ன பண்ணா, ஜன்னல் வழியாக அங்கேருந்து பார்த்துட்டு இருந்தான், மெத்த மேலேருந்து பார்த்துட்டு அவன் வீட்டுக்கு வந்தோடனே, நீ எல்லாம் ஒரு ராஜா, செக் சொல்லவே அசிங்கமாக இருக்குது, ஏன் என்ன ஆச்சு, இன்னொரு